நான்வெஜ் செஞ்சே கிட்டத்தட்ட 2 வீக்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சுங்க. சரி ஆத்தா வீட்லேருந்து வரும்போது அப்படியே நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு சிக்கன் தான் 1 கேஜி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நான் வந்து செடிக்கு எப்பவுமே நார்மல் தண்ணியை விட இந்த மாதிரி அரிசி கஞ்சி தண்ணி தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஏன்னா செடியோட க்ரோத் வந்து நல்லா இருக்கும். எப்படி இருந்தாலும் அரிசி கஞ்சி தண்ணி வேஸ்ட்டு தான் ஆக போகுது. அதுக்கு செடிக்கே நம்ம ஊற்றிடலாம். நார்மல் தண்ணியோட செலவும் வந்து கம்மியாகும். மார்னிங் நேரமாக எந்திரிச்சதுமே ஆத்தா வீட்டுக்கு போயிட்டனால வீட்டு வேலையெல்லாம் எதுவுமே செய்யலிங்க. ஆத்தா வீட்டிலேருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா வேலையுமே நான் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். மார்னிங் வந்து ஒயிட் ரைஸ் சிக்கன் கிரேவி பண்ணிட்டு நைட் வந்து பிரியாணி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் 1 கேஜி சிக்கன் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். வாங்கிட்டு வந்த சிக்கனை பிரியாணிக்கு தனியாகவும் கிரேவிக்கு தனியாகவும் பிரித்து வச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டுமே ஒன்று தான், சிக்கன் கிரேவியும் ஒயிட் ரைஸும் தான். நான் வந்து அதிகமாக இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வந்து சமைச்சது கிடையாது. இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சிக்கன் கிரேவி இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வந்து செய்கிறேன். எப்படி வரும்னு தெரியல, நல்லா வந்தால் போதும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணேன். சிக்கன் கிரேவி எப்படியும் நல்லா வந்துருச்சுங்க. ஆனால் நைட்டு பிரியாணி தான் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. அதை நைட்டு தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் வெளியே போகிறேன். ஸோ எனக்கு மட்டும் டிஃபன் பாக்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போல்லாம் அதிகமாக கடையில் சாப்பிட்றதே கிடையாது. எங்கே போனாலும் வீட்டிலேருந்து டிஃபன் பாக்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன்.